முக்கியமான செய்தி சொல்கிறேன். நாம் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். நிலைமை நேற்று நடந்த கூத்து தெருக்கூத்த மாதிரி நேற்று ஒன்று நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் அந்த புழுகு, ஆகாச புழுகு, வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. முக்கியமான செய்தி சொல்கிறேன். எந்த நிலையில்தான் கூட்டணி பேச முடியும்? நாம் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார்? எங்கள் மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். நானும் தனியாக எப்பொழுதுமே நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. அதனால் எல்லாரும் கலந்து பேசி, தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம். அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை நேற்று நடந்த கூத்து தெருக்கூத்த மாதிரி நேற்று ஒன்று நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அநேகமாக நாளைக்கு பேசுவோம். டிவி சண்முகம் உங்ககிட்ட பேசுறது, சந்திச்சு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் நீங்க கொடுக்காதனால தான் அன்புமணி கிட்ட போனதாக ஒரு தகவல் வருது. அது உண்மையா? எல்லாம் அதாவது அன்புமணி சாதாரண தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, அந்த புழுகு, ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டுகிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இது இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று எடுத்து விடுவோம். எல்லாம் புழுவு, ஒன்று கூட உண்மையாக இருக்காது. என்கிட்ட நான் வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த ஒருத்தன் 4 தரம் பொதுச்செயலாளராக ஆக்கினேன். அவன் போயிட்டு வீட்டுக்கு போய் தேனி வீட்டுக்கு போய் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரு காரு, பழைய காரு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்படி இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது.